ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொட்டுக்கடலை உருண்டை குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் வெந்தயம் எடுத்து வறுத்துக்கணும் பொன்னிறமாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகமும் அதே போல் பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க. அது நல்ல பொன்னிறமாக வறுத்த பிறகு கொஞ்சமாக நம்ம சாப்பாட்டு அரிசியும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இப்போ 3 ஒன்றா சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், பூண்டு, கொஞ்சமாக வெந்தய சீரகம், ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன், ஊற வச்சுருக்கேங்க. அது ஊறட்டும். 100 கிராம் அளவு பொட்டுக்கடலை எடுத்துருக்குறேங்க. பொட்டுக்கடலை கூட அரைக்கிறதுக்கு பட்டை கிராம்பு, கொஞ்சமாக பட்டை கிராம்பு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் வச்சுருக்கேன், கொஞ்சம் பூண்டு எடுத்துருக்கேங்க. கடல, தேங்காய், பூண்டு, கொஞ்சமாக பட்டை கிராம்பு, சோம்பு இதெல்லாம் எடுத்துருக்கேங்க. இது போதும் இந்த அளவுக்கு. இதை மிக்சியில் போட்டு நம்ம கொஞ்சமாக அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு. வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சுங்க. போதும் இந்த அளவுக்கு அரைச்சா. அதுக்கப்புறம் தக்காளியும் தேங்காயும் ஒன்றா அரைச்சிக்கலாங்க. இப்போ பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க அரைக்கிறதுக்கு. பொட்டுக்கடலை கூட நான் சொன்ன பொருள் 3ஐயும் போட்டு அரைச்சிக்கணுங்க. இந்த மாதிரி கொரப்பாக கொஞ்சம் உருண்டை வர்ற பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பிடிச்சா கொஞ்சம் உருண்டை வரணும், அந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. அரைச்ச பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே இப்போது சேர்த்து நம்ம எல்லாம் சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கோ, இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து உருண்டை பிடிக்க போகிறோம். நல்லா இப்போ கொஞ்சம் எண்ணெய் காய வச்சுக்கலாங்க. அது வரைக்கும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்க. கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, வெங்காயம் பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். நல்லா வதக்கணுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்புறம் தக்காளி பேஸ்ட்டையும் கொஞ்சம் போடணும். போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணுங்க. பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூளும் போட்டுக்கலாங்க. 3த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா பச்சை வாசனை போயிடுற மாதிரி அந்த அளவுக்கு வதக்கணுங்க. நல்லா பச்சை வாசனை போயிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். நல்லா சுருண்டு வரணும். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க நல்ல புளி ஒரு எலுமிச்சை பழவளுக்கு புளி எடுத்து வச்சுருக்குறோம். அந்த கரைசலை நம்ம அதில் ஊற்றணும். புளி கரைசலை நல்லா ஊற்றி ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்க விடணும். புளி ஊற்றிட்டோங்க. நல்லா கொதிக்க விடணும். நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்டில் நல்லா கொதிச்சிருங்க. இந்த டைமில் நம்ம வெங்காயம், இந்த பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம கலந்து நல்லா உருண்டை பதத்துக்கு எடுத்துக்கலாம். உருண்டை பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். உருட்டுனா நம்ம கைக்கு வரணும், அந்த அளவுக்கு வச்சு உருண்டை பண்ணி நம்ம தட்டில் ஒன்று எடுத்து மாற்றி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பாருங்கள். எல்லாமே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்து நான் உருண்டை பண்ணிக்கிறேன். உருண்டை பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பிசைஞ்சு நம்மளுக்கு உருண்டை பதத்துக்கு வரணும். வந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்மளுக்கு எத்தனை உருண்டை தேவையோ அவ்வளோ வச்சுக்கலாம். நல்லா குழம்பு கொதிக்கிட்டங்க. நல்லா கொதித்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம உருண்டை பண்ணி தட்டில் எடுத்து வச்சுருக்கிறது பாருங்கள். இந்த பதத்துக்கு வரணும். உருண்டை பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த உருண்டை நம்ம தேவையான அளவுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். எவ்வளோ போட்டாலுமே அது ஓரளவுக்கு பெருசாக உப்பி வர்ற அளவுக்கு இருக்குங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் ஓரளவுக்கு மீடியமாக போடுங்க, கொஞ்சம் பெருசாக வந்துடும். குழம்பு கொதிக்கிறப்ப இந்த மாதிரி போட்டுடலாம். உடையாத அளவுக்கு சிம்மில் வச்சு வேக வைக்கணுங்க.
கலக்கியெல்லாம் விடக்கூடாது. நல்லா சிம்முலேயே வேகும்போது நல்லா நம்ம போட்ட கடல உருண்டையெல்லாம் வந்து நல்லா மேலே வெந்து மேலே வருங்க. அதுதான் பதம். நல்லா வெந்துருங்க. இந்த மாதிரி மேலே வந்திருக்கும். இந்த பதத்துக்கு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி இது தாங்க நாங்கள் செஞ்சோம். டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லலான்ட்டு செஞ்சு காட்டினோம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். உடம்புக்கு கூட நல்லது. பொட்டுக்கடலை சேர்ந்துருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி இது தான் செஞ்சோம். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அடிக்கடி இந்த குழம்பு நிறைய செய்வேன். இன்றைக்கி அதே போல் செஞ்சதுனால உங்களுக்கும் சொல்லணும்னு நினச்சேன். அதனால் செஞ்சு காமிச்சேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.